பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. போலீஸுமே விசாரணைக்கு இங்கே மயில் அவங்க வீட்டுக்குமே அமுச்சு விடுறாங்க. அங்கே போலீஸுமே போயிட்டு மயிலுக்கிட்ட கேட்கவும் மயிலுமே அவங்க வரதட்சணை குடும்பம் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸுமே அந்த வாக்குமூலத்தையுமே வாங்கிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனுமே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும் அட்வொகேட்டை வச்சு அங்கே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயில் அவங்க அம்மாவுமே வந்து இன்னாச்சி மயில் எதுக்காக இது மாதிரி இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க, என்ன காரணம் அப்படின்ற மாதிரியுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியனுமே இங்கே லேடிஸ் எல்லாம் வீட்டுக்கு அமிச்சிட்டு எங்களை விசாரணை பண்ணுங்க, அவங்களெல்லாம் இங்கே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் போலீஸுமே எங்கள் வீட்டுக்குமே அமுச்சு விட மாட்டாங்க. விசாரணைன்ற பேரில் எல்லாருமே நாங்கள் விசாரிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது, போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மயில் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் மீனாக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது. ஏன்னா மயில் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருக்க கூடாது, இதுக்கு மேலேயுமே நம்ம சும்மாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே நம்ம எல்லா உண்மையும் சொல்லி தான் ஆகணும். அவள் நகை விஷயத்தில் இப்போ பொய் சொல்லியிருக்கால, அந்த விஷயத்தை வச்சு இவங்க மொத்த பேரையுமே நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே மயில் பற்றின உண்மையை எல்லார்கிட்டையுமே சொல்லணும் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவேல் சக்திவேல் அங்கே வக்கீலை நின்றுக்கிட்டு வக்கீல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் உடனே மீனாவும் போயிட்டு, சார் இது மாதிரி தான் சார், அந்த பொண்ணு வீட்டில் நிறைய பொய் சொன்னாங்க, ஆனால் இப்போ 2 பொய் தான் சார் வெளியே வந்திருக்கு. ஆனால் அந்த நகை விஷயம் ஒன்றும் வெளியிலேயே வரலை. அவங்க 80 பவுன் போட்டாங்க, அதெல்லாம் 8 பவுன் தான் சார் தங்கம், மீதி எல்லாமே கவரிங் தான். அந்த விஷயத்தை வச்சு இவங்களெல்லாம் வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே வக்கீல்கிட்ட கேட்கவும் வக்கீலும், சரிம்மா சரியான ஒரு ஐடியா கொடுத்துருக்க, இந்த விஷயத்த வச்சு அவங்கள மொத்த பேரையுமே வெளியே எடுத்துகிட்டு வரலாம், அப்படியே ரிட்டர்ன் கேஸுமே அவங்க மேலே போடலாம், அவங்கள உள்ள தள்ளி பண்ண தப்புக்கு அவங்கள உணர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வக்கீல் இங்கே முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால அவங்கள வெளியே கொண்டு வந்துடலாம், நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரியுமே வக்கீல் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இங்கே முத்துவேல் சக்திவேல் பழனிவேல் மீனான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் அப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது. ஆனால் மயில் ஃபேமிலி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்த பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் மயிலவங்க அம்மா மட்டும்தான். ஏன்னா மயில் அதுக்கு சம்மதிக்கலானுமே அதுக்கு சம்மதிக்க வச்சு ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லின்னு சொல்லிட்டு இங்க மயிலை அதுக்கு சம்மதிக்க வச்சு பொய்யான வாக்குமூலத்தையுமே போலீஸ் கிட்ட கொடுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸுமே அந்த வாக்குமூலத்தை எடுத்துட்டு வந்து இங்க மேலதிகாரிகிட்டையுமே காமிக்கிறாங்க. அதை காமிச்சதும் இங்க உங்க மேல அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணே உங்க மேல இது மாதிரி ஒரு குற்றத்தை சுமத்திருக்கு, இதுக்கு மேல அவங்களெல்லாம் வெளியவே விட முடியாது, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இங்க நடக்கும் அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் வந்து இங்க பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க. பாண்டியனுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம தனச்சி போய் நின்றுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டியனும் அங்க போய் நின்று சரவணன் கிட்ட, சரவணா இதுக்கு மேல நீ எதுவுமே அவசரப்பட்டு எதனா பண்ணிட போற, ஏன்னா இப்ப நம்ம நிதானமா தான் இருக்கணும், ஏன்னா அவங்க நம்ம மேல கொடுத்துருக்க கேஸு சும்மா இல்லை, பெரிய கேஸை கொடுத்து வச்சிருக்காங்க, நம்ம இப்போ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சரவணன் கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அரசி ராஜி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் கோமதி தான் இந்த ஃபேமிலி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் எந்த தப்புமே பண்ணாமல் அவங்க உக்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா தப்புமும் பண்ணிட்டு அங்கே வீட்டில் உக்காந்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம், அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் அங்கே மயிலவங்க அம்மாவும் மாணிக்கம் எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே மயிலவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு மயிலுமே அங்கே தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் மயிலுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மயில் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. புரியாமல் தெரியாமல் அவங்க பண்ணுறாங்களா இல்லை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே தெரியாது. ஆனால் இங்கே இந்த வாக்குமூலத்தை கொடுத்துட்டு கூட அவங்க அங்கே மீனாவுமே இந்த விஷயத்த நகை விஷயத்த அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிடுவாங்க அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேயுமே ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மயில் பயந்துக்கிட்டு நம்ம இந்த வாக்குமூலத்தை நம்ம எப்படியுமே வாபஸ் வாங்கணும், இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயே போயிட்டு நம்ம இந்த உண்மை எல்லாமே நம்ம சொல்லிடலாம், ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே நம்மளால் போக முடியாது அப்படின்ற மாதிரியுமே மயில் யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே அவங்க அம்மாவுமே வெளியில் கடைக்கு வரையும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மயிலுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே மயிலை பார்த்ததும் பயங்கர வருத்தமாகவும் அங்கே போயிட்டு, அக்கா
என்னக்கா இது மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க? அங்க கோமதி அத்தை, அங்க பாண்டியன் மாமா இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? இவங்க மேலலாம் பொய் கேஸ் குடுத்து, வரதட்சணைன்ற பேர்ல நீங்க இவங்க மேல குடுத்துருக்க கேஸு எவ்வளோ பெரிய கேஸு தெரியுமா? இது எங்க போய் முடியும் தெரியுமா? நீங்க இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாது மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மீனாவுமே மயிலுக்கிட்ட சொல்லிட்டு, நீ பண்ண விஷயம் எல்லாமே அந்த நகை விஷயம் கூட நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் இதுவரையும் போயிட்டீங்க. இதுக்கு மேலேயுமே என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அத்தையையும் மாமாவையும் நான் காப்பாற்றணும் அப்படின்றதுனால நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்கிறாங்க. உடனே எங்கள் மயில் பயந்துக்கிட்டு, மீனா நான் சொன்னதெல்லாம் தப்பு தான். எங்கள் அம்மா வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா நான் சொல்கிறத நீ சொன்னால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் நான் எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்றதுனால நான் இந்த ஒரு பொய்யை சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சுக்கோ மீனா, நான் இப்போ எல்லா உண்மையும் சொல்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வக்கீல்கிட்டயுமே இங்கே மீனா இங்கே மயிலை கூட்டிகிட்டு போகிறாங்க. வக்கீல்கிட்ட போயிட்டு மீனாவும், சார் இந்த பொண்ணு தான் சார் எங்கள் ஃபேமிலி மேலே எல்லார் மேலேயுமே கேஸ் கொடுத்தது. இவங்க எல்லா வாக்குமூலமும் உண்மையாக இப்போ சொல்கிறாங்களாம். இப்போ இவங்கள வச்சே நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியுமே அங்கே வக்கீல்கிட்ட சொல்கிறாங்க. வக்கீலும் அந்த பொண்ணையுமே கூட்டிக்கிட்டு உள்ளேயுமே போகிறாங்க. உடனே போலீஸ்கிட்ட போயிட்டு, மேடம் அந்த ஃபேமிலி எந்த தப்புமே பண்ணலை, அவங்க அம்மா தான் இந்த பொண்ணை மிரட்டி இது மாதிரி ஒரு வாக்குமூலத்தை கொடுக்க வச்சிருக்காங்க. இவங்க சொல்கிறத கொஞ்ச நேரம் கேளுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வக்கீலுமே சொல்கிறாங்க. உடனே என்னம்மா இங்கே உங்கள் வீட்டுக்கே நான் போலீஸ் அனுப்பிச்சி விட்டுருந்தேன், உங்களுக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பொய்யா? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ அவங்க உங்கள் மேலே இப்போ வரதட்சணை குடும்பம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேஸ் கொடுத்துருக்காங்க, அது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரியுமே அங்கே போலீஸ் கேட்டுட்ருக்க. அதுக்கப்புறம் மயிலுமே, ஆமாங்க மேடம், அவங்க என்ன வரதட்சணை குடும்பம் கூட பண்ணலை, எதுவுமே பண்ணலை, அந்த வீட்டுக்குள்ளே நான் வாழணுன்றதுக்காக நான் பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா என்னை மன்னிச்சு அந்த வீட்டில் மட்டும் அவங்கள சம்மதிக்க வச்சு என்னை வீட்டில் மட்டும் சேர்த்து விட்டுருங்க மேடம், எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் அவங்க மேலே பொய் கேஸ் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்கிறதுக்கு விரும்பலை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே போலீஸ்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட போலீஸுமே, என்னம்மா போலீஸ் ஸ்டேஷன்லாம் உங்களுக்கு விளையாடுற வேலையாச்சா? நீங்கள் வந்து கேஸ் கொடுக்குறதும் அந்த ஃபேமிலியை தூக்கிட்டு வந்து உள்ளே வைக்கிறதும் அவங்கள பார்த்தா பாவமாக தான் தெரிஞ்சிச்சு. அவங்க மொத்த பேரையுமே கூட்டிகிட்டு வரும்போது எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கொடுத்த கேஸில் நாங்கள் அவங்கள தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுருக்கோம். இப்போ எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள வெளியே விட்டால் அவங்க எங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா? இப்போ நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே சொன்னோமே, அதை நீங்கள் கேட்டிங்களான்னு சொல்லிட்டு எங்களை மறுபடியும் ரிட்டன் கேள்வி அவங்க கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போலீஸுமே மயில் கிட்ட கேட்கவும், மேடம் நான் அந்த வீட்டுக்குள்ள அவங்க எல்லாருக்கூடயுமே சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுனால தான் இது மாதிரி ஒரு பொய்யை நான் சொல்லிட்டேன். ஆனா அவங்க விவாகரத்து நோட்டீஸ் அமிச்சதும் எனக்கு வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம தான் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க மேடம், அவங்கள ரிலீஸ் பண்றேங்க, ஆனா அந்த வீட்டுக்குள்ள நான் சேர்ந்து வாழணும் மேடம், எனக்கு அதுக்கு மட்டும் எதனா ஒரு வழியை பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவும், மேடம் இதுக்கு மேலேயுமே அங்கே எங்கள் ஃபேமிலியை யாருமே இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது, அவங்கள ஃபஸ்ட்டு வெளியே அனுப்புங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே போலீஸுமே வெளியே வந்து, சார் என்னை மன்னிச்சுக்கோங்க, அவங்க பொய்யான வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதுக்கு மேலே வீட்டுக்கு போயிடலாம் சார், இதுக்கு மேலே என்ன நான் இது பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும், மேடம் நாங்கள் முன்னாடியே சொன்னோம் இல்லை, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை மேடம், அவங்க தான் எல்லா தப்புமே பண்ணாங்க, வயசு விஷயத்தில், எங்கள் படிப்பு விஷயத்தில், குழந்தை விஷயத்தில், நகை விஷயத்துலன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே அவங்க தான் மேடம் போய் சொன்னாங்க, அவங்கள வரதட்சணை குடும்பம் எதுவுமே நாங்கள் பண்ணலை, அவங்க போட்ட நகையில் ஒரு கிராம் கூட நாங்கள் எடுத்து எதுவுமே பண்ணலை மேடம், அவங்க இது மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி எங்கள் மேலே கேஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை மேடம், இது மாதிரி எங்கள் மேலே இது மாதிரி பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க, அவங்கள நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் கேட்குறாரு. உடனே இங்கே போலீஸும், சார் அதுக்கு மேலே இப்போ நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுத்துடுறோம் சார், அவங்க பொய் கேஸ் கொடுத்ததுக்கு அவங்கள நாங்கள் என்ன பண்ணணுமோ 2 மாதம்
ரிமாண்டில் நாங்கள் உள்ளே வைக்க போகிறோம். அவங்கள உள்ளே வச்சு அவங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம். நீங்கள் சேஃபாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போங்க சார். உங்களை அரெஸ்ட் பண்ணது எங்களோட தப்பு தான். அவங்க வாக்குமூலம் கொடுத்தது, அவங்க சென்டிமெண்ட்டாக கொடுத்ததுனால நான் இந்த கேஸை எடுத்து உங்களை விசாரிக்கிறதுக்காக உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணே இப்போ எல்லா உண்மையும் சொல்லிட்டதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், நீங்கள் வீட்டுக்கு போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இவங்களை ரிலீஸ் பண்ணதும் இந்த முத்துவேல் சக்திவேலுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த 30 வருஷம் பகையை நினைக்காம இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, அவங்கள ஜாமீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலும் சக்திவேலும் வந்து நின்றது இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அரசிக்கும் குமாருக்கும் அங்கே 2 பேரையுமே ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவேல் மனசுலையுமே சக்திவேல் முத்துவேல் மனசுலையுமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே அங்கே வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. இங்கே முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு போனதும் அப்பத்தா பார்த்து என்னடா ஆச்சு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்டேயும் முத்துவேல் கிட்டேயுமே கேட்குறாங்க. உடனே அவங்க நல்லபடியாக வீட்டுக்குமே வந்துட்டாங்க. அவங்க பொய்யான வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில் பொண்ணே வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. அவங்க அம்மா தான் அந்த பொண்ணை மிரட்டி இது மாதிரி ஒரு வாக்குமூலத்தை கொடுக்க வச்சிருக்கு, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவேல் சக்திவேல் அப்பத்தா கிட்ட சொன்னதும் அப்போதான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஃபேமிலியில் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா அப்பத்தாக்கு திடீர்னு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போனதும் ரொம்பவே பதட்டமாக ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அவங்க எல்லாருமே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா நினைக்கிற போதும் சரி, அவங்க சொல்கிற போதும் சரி, அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்கள ஜாமீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போனது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல்கிட்டையும் முத்துவேல்கிட்டையும் கையை எடுத்து கும்பிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே முத்துவேலும் அப்பத்தா என்ன அப்பத்தா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்மளோட ஃபேமிலியிலேருந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிருக்காங்க, அவங்கள காப்பாற்ற மாட்டோமா, நம்மளுக்குள்ள எத்தனையோ பகை இருக்கலாம், ஆனால் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறத பார்த்துட்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது. அவங்க நம்ம குடும்பத்துக்கோ இல்லை நம்ம ஃபேமிலிக்கோ சரி, எந்த தப்பு பண்ணியிருந்தாலுமே சரி, நம்மளோட ஃபேமிலி அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்பத்தா, நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவை இந்த விஷயத்த சொல்லி சந்தோஷப்பட வச்சிடுறாங்க. அப்பத்தா இங்கே வடிவு மாறின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 3 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே இவங்க 2 பேரும் போயிட்டு அங்கே ஜாமீனில் எடுக்க போனது ரொம்பவே அதிர்ஷ்யமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளாக சண்டை அப்படின்றதுனால அவங்க போக மாட்டாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க போய் எடுத்ததில் அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மயில்கிட்டையுமே இங்கே போலீஸுமே சொல்கிறாங்க, உங்கள் அம்மா கிட்டேயும் உங்கள் அப்பா கிட்டேயுமே போய் சொல்லிவிடுங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரத்துக்கு போலீஸ் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எல்லா தப்பும் பண்ணிவிட்டு ஒரு தப்பு பண்ணாத ஒரு ஃபேமிலி மேலே கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். எங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, நாங்கள் வேறு நிறைய வேலையை விட்டுட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கேஸை எடுத்து நடத்தினா, ஆனால் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பெரிய ஒரு தப்பை செஞ்சுட்டு கேஸு அவங்கள மேலேயே கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஒரு 2 மாதம் உள்ள தள்ளனா தான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே போலீஸுமே மயில்கிட்ட சொல்லி அமுச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு, அத்தை நீங்கள் எதுக்குமே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இதுக்கு மேலே நடக்க போகிறத நீங்கள் நினச்சி சந்தோஷப்படுங்க அத்தை, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்ற மாதிரியுமே மீனா வந்து இங்கே கோமதி கிட்ட சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே பாண்டியன் சரவணன் சொல்லிட்டு நின்றுக்கிட்டு அங்கே மயிலை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சரவணனும் பாண்டியன் கிட்ட, அப்பா இதுக்கு மேலே அந்த ஃபேமிலியில் நம்ம தலை நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாது, இதுக்கு மேலே அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே இந்த வீட்டுக்கு கூட வரக்கூடாது, அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைப்பா, அவ கூட எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, இதுக்கு மேலேயுமே எனக்கு வேறு எந்த முடிவையுமே எனக்கு எடுக்க தெரியாதுப்பா, இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதனா முடிவு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு நான் மறுப்பு தான்ப்பா சொல்லுவேன், அவங்க ஃபேமிலியில் மட்டும் என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை கூட நினச்சிடாதீங்கப்பா, உங்களோட மனசை எனக்கு புரியும்பா, நீங்கள் என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இது மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு நல்ல ஒரு முடிவாக நீங்கள் எடுத்துகிட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும்
அங்கே பாண்டியன் கிட்ட சொன்னதும் பாண்டியன் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல், சரவணா இப்போ தான் ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்திருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா முடிவுமே எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீ இந்த விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, அதை கொஞ்சம் விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சரவணனும் சைலண்ட்டாக அங்கே கிளம்பிடுறாங்க. இங்கே மீனாக்கு அங்கே மயிலவங்க ஃபேமிலி இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கும் செந்தில் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கும் பயங்கர கோபமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் முடிவு எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனாவுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏதோ அங்கே மயில் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறதுக்கு போனோம், ஆனால் அவங்க நம்மளுக்கு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, இதுக்கு மேலேயுமே நம்ம அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.